எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ட்ரைபாட் அன்பாக்ஸ் பார்த்துடலாம். மாடல் பார்த்தீங்கன்னா CRST 3110, பிராண்டு CRP. இதில் பார்த்தீங்கன்னா 3-way பான் ஹெட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் செலெக்ஷன் லெக்கு, குயிக் லிவர் லாக்கு, ரப்பர் லெக்கு டிப்பு கொடுத்துருக்காங்க. அப்புறம் 3-way ஹெட்டு, புல்டின் லெவல், 4 செகண்ட் அலுமினியம் லெக்ஸு, 4 செக்ஷன்ஸ் அலுமினியம் லெக்ஸு, குயிக்கு லிவர் லாக்கு இந்த ஆப்ஷனில் இதில் இருக்குது. ட்ரைபாட் வந்து இந்த மாதிரி தான் வருதுங்க. சரி, ஓப்பன் பண்ணி பார்த்துலாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி யூனிவர்சல் கிளாம்ப் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ப்ரெஸ்ஸிங் டைப். இதில் வந்து ஒரு புஷ் மாதிரி ரப்பர் இது மாதிரி கொடுத்துருக்காங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு செல்லை உள்ளே வைக்கிற மாதிரி. இந்த இடத்துல நல்ல க்ரிப்புக்கு புஷ் கொடுத்துருக்காங்க. ஓகே, உள்ள இந்த மாதிரி ஒரு பேக்கிங் ஒன்று வருது. ட்ரைபாடு இது வந்து லெக்கு பார்த்தீங்கன்னா 4 இது கொடுத்துருக்காங்க. சாரி, 3 இது கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இதில் 1, அப்புறம் 2, 3, 4. லெக் ஓப்பன் பண்ணுறதுக்கு இல்லை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த கிளிப்பை பிடிச்சிட்டு எப்படின்னா லென்த்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இது எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இதை ஓப்பன் பண்ணணும்னா இதே போல் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் தேர்டு இப்படி 4 இது கொடுத்துருக்காங்க கிளிப்பு. மவுண்ட் பண்ணுறதுக்கு, கேமரா மவுண்ட் பண்ணுறதுக்கு, செல்லு இது மவுண்ட் பண்ணுறதுக்கு மேலே இந்த மாதிரி இதையும் கொடுத்துருக்காங்க. அது போக இந்த இடத்துல நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இது இந்த மாதிரி நம்ம இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கலாங்க. இது உங்களுக்கு மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறது. அந்த நட்டை லூஸ் பண்ணிவிட்டு மேலே தூக்கிக்கலாம். இந்த ஆப்ஷனை டைட் பண்ணி விட்டிங்கன்னா, ஃபுல் டைட் பண்ணிட்டீங்கன்னா அந்த பொசிஷனில் அப்படியே நினைக்கும். இந்த நட்டை லூஸ் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டு பேக்கு இப்படி ஃப்ரண்ட்டு பேக்கு அப்படி திருப்பிக்கலாம். ஓகே, இதை லூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு 360 டிகிரி அப்படியே ரொட்டேட் பண்ணிக்கலாம். 360 டிகிரி அப்படியே ரொட்டேட் பண்ணிக்கலாம். எந்த பொசிஷன் வேணுமோ வச்சுட்டு அதை டைட் பண்ணி விட்டிங்கன்னா அப்படியே நின்றுக்கும். இப்போ நீங்கள் எந்த பொசிஷனில் மாற்ற முடியாது, அப்படியே க்ரிப் பண்ண நிற்கும். அந்த பக்கம் உள்ள நட்டை லூஸ் பண்ணிவிட்டு அப்படியே ரொட்டேட் பண்ணிக்கலாம். டோட்டல் மேலே இருக்கிற டாப் ஃபுல்லாகவே ரொட்டேட் பண்ணிக்கலாம். கரெக்டான ஒரு பொசிஷன் வச்சு அதை டைட் பண்ணிக்கணும். பாருங்க, ஒரு இதில் கிட்டத்தட்ட ஒரு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அது போக செல்ஃபோன் வைக்கிறதுக்கும் அது ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ கீழே உள்ள லெக்கு பார்த்துக்கலாம். அது எவ்வளோ தூரம் லென்த் எக்ஸ்டெண்ட் ஆகுங்கிறத கீழே உள்ள லெக்கு பார்க்கலாம். அது ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு. பாருங்கள் எவ்வளோ ஹைட் இருக்குன்னு.
ஜிராஃபி மாதிரி பாருங்கள் எவ்வளோ ஹைட்டாக அதனோட லெக்ஸ் இருக்குங்க. ரொம்ப ஹைட்டாக போகுது. விட்டுட்டு அந்த கிளிப்பை அவங்க டைட் பண்ணுறாங்க இல்லையா, இந்த கிளிப்பை வந்து டைட் பண்ணி விட்டிங்கன்னா போகிறோம் அப்படின்னு நின்றுக்கும். இந்த கிளிப்பு இந்த இருக்கு இல்லையா, இந்த கிளிப்பு இது ஃபுல்லாகவே ஃபுல் ஸ்டாண்டிங்கில் நிற்கிது. பாருங்கள் எவ்வளோ ஹைட் இருக்குது. நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான கேட்ஜெட்டுங்க. நீங்கள் ஏதாவது ஃபாரஸ்ட்டு அந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் போகிறீங்கன்னா இதை யூஸ் பண்ணி வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு அருமையாக இருக்கும். ரொம்ப வெயிட்லெஸ் வேறு, நீங்கள் எந்த இடத்துக்கு வேணாலும் தூக்கிட்டு போய்க்கலாம். அதை அப்படியே ரொட்டேட் பண்ணி எந்த பொசிஷன் 360 டிகிரிக்கு நம்ம எந்த பொசிஷன் வேணாலும் வச்சுக்கலாம். அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ vlog எடுக்கிறவங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது மேரேஜ் ஃபங்க்ஷனில் வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு. தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட 115 சென்டிமீட்டர் இருக்குது. இது ஒரு 115 சென்டிமீட்டர் அதனோட லென்த்து பார்த்தீங்க அப்படின்னா 115 சென்டிமீட்டர். வரக்கூடிய மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா மல்டி அட்ஜஸ்ட்மெண்ட் ட்ரைபாட் ஸ்டாண்ட் ஒன்று, அப்புறம் யூனிவர்சல் செல்ஃபோன் ஸ்டாண்ட் ஒன்று. இதுதான் இது பாக்ஸ் பேக்கிங்கில் வரக்கூடியது.